எல்லோருக்கும் வணக்கம். இந்த சம்பரி வினோத், இந்த கோயில் கலைக்கிறது, கோயிலை உடைக்கிறது, இதெல்லாம் நம்ம பேசி பேசி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யறது? ஒரு எச்சரிக்கை தான், ஒரு சின்ன எச்சரிக்கை தான். ஓகேவா? நம்ம ஆலயங்களை அந்த உடைக்கிறது பார்த்து நம்ம கண்ணீர் விடுறது, நம்ம கஷ்டப்படுறது, நம்ம அழுவுறது, அதெல்லாம் உணர்ச்சி வசப்படுறதை விட இனி நம்ம புத்திசாலித்தனமா நடக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்ட இடங்களில் முறையான அனுமதியின்றி ஆலயங்களை கட்டுவதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. நானே நிறைய கோயில் பார்த்திருக்கேன். என் வயசுக்கு நானே நிறைய கோயில் பார்த்திருக்கேன். சின்ன சின்ன கோயிலுங்க இந்த மாதிரி. அதுவே பின்னணியில் அதிகாரிகளுக்கு சாதகமா தான் போகுது. இப்ப நம்ம அதை நிறுத்தா விட்டா இதுதான் சமயம், அவங்களுக்கு இது ஒரு ஒரு ரீசனா இருந்து நம்மளை அசிங்கப்படுத்துறது, நம்மளை ஹர்ட் பண்றதுன்னு அவங்களுக்கு ஆகிருது. சட்டப்பூர்வ பாதுகாப்பு, அதாவது முதலில் வந்துட்டு நம்ம கோயிலுங்களை உடனடியா ROS ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்ச கோயிலுங்களோ இல்ல நீங்க இருக்கிற இடத்துல கோயிலுங்களோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சுட்டு அந்த கோயிலை ROS இதுல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ண வைங்க. அந்த நிலம் யாரோடன்னு பார்க்க சொல்லுங்க. அந்த நிலம் யாரோடன்னு தானா பேப்பர் தானால போய் நீங்க செக் பண்ணலாம். அந்த அட்ரஸை கொடுத்துட்டு இந்த இடம் வந்துட்டு யாரோடன்னு செக் பண்ணலாம். கவர்மெண்டா இருந்துச்சுன்னா அங்க உள்ள டூன் இருக்காங்கல்ல, அவங்கள போயிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்ப அதோட தீர்வு என்னன்னா, முன்னாடியே அந்த சட்டமன்ற உறுப்பினர் டியூ அண்ட் டூன் இருக்காங்களே, அவங்கள பார்த்து பேசி அந்த நிலத்தை வாங்க பாருங்க, எடுக்க பாருங்க. சரிங்களா? இல்ல அது வந்துட்டு ஒரு தனியார் நிலமா இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன செய்ய முடியுமோ, இல்ல நீங்க அங்கிருந்து கடந்து வேற இடத்துக்கு நீங்க மாற்றம் பண்ணிதான் ஆகணும். அவங்க கிட்ட டைம் கேளுங்க. டைம் கேட்டுட்டு நீங்க ஒரு இடத்துக்கு அந்த புது இடமும் செக் பண்ணிக்கங்க, அது என்ன நிலம் யாரும் நிலம்ட்டு. நம் வரலாற்றை வழிபாட்டு தலங்களை காப்பாற்ற சட்டம் வந்துட்டு நமக்கு ஒரு கேடை. எப்பயும் விழிப்புடன் இருப்போம், நம்ம உரிமையை காப்போம். சரிங்களா? ஏன்னா உண்டாங் மலேசியா, லா ஆஃப் மலேசியா, எந்த மலேசியா அவங்க சட்டத்தை கொண்டு வந்தா அதை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். இப்போ வந்துட்டு அவங்க இமீடியட்லி நேரா இடிச்சு தள்ள போறது இல்லை. கண்டிப்பா வார்னிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்க தயாரா இருங்க. தயவு செஞ்சு மறுபடியும் சொல்றேன், அந்த கோயில் யாரோட நிலத்துல இருக்கு இல்ல அது ROSல ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களான்னு தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. நன்றி.